2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ங்க. இதே மாடல் கொஸ்டின் 2023லையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாங்க. இரு எண்களின் மீபோவா 11 மற்றும் மீசிமா 693 அவற்றுள் ஓர் எண் 77 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியானதுங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துருக்க ரெண்டு எண் ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லுவேன். இதோட பெருக்கல் பலன் இது ரெண்டு பெருக்குனா ஒரு நம்பர் வரும் இல்லைங்களா. அது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் மீசிமா மற்றும் மீபோவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. கொடுத்துருக்க ரெண்டு எண்ணை பெருக்கி வர ஆன்சரும் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பெருக்கி வர ஆன்சரும் சமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எண்ணை எழுதிக்கலாம் 77. இன்னொரு எண் கொடுக்கலங்க, அதனால் பின்னு வச்சுக்கிறேன். அப்போ எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க 693 இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்னங்க 11. வேல்யூ பி அந்த சைடு வச்சுட்டு நம்பர்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். 693 இன்ட்டு 11 டிவைட் பை 77. இப்போ இதை கேன்சல் பண்ணலாங்க. 11 கேன்சல் பண்ணால் ஒரு டைமு, 77 கேன்சல் பண்ணலாம் 7 டைமு. இப்போ 7ஆல் கேன்சல் பண்ணால் 9 63 9 63. இப்போ இன்னொரு எண் என்னங்க 99. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதே மாடலில் இன்னொரு சம் பாருங்கள். 96 மற்றும் 404 ஆகிய எண்களின் மீபோவா 4 எண்ணில் மீசிமா காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே சொன்ன அதே மெத்தட் தாங்க. கொடுத்துருக்க ரெண்டு எண் என்னங்க 96 மற்றும் 404 ரெண்டு எண்ணை கொடுத்துட்டாங்க. இங்கே எல்சிஎம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எண்ணை எழுதிக்கலாம். 96 இன்ட்டு 404 ஈக்குவல் டு எல்சிஎம் கொடுக்கலங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம் எல்சிஎம்மை. ஹெச்சிசிஎஃப் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வேல்யூலாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடலாங்க. 96 இன்ட்டு 404 டிவைட் பை 4 ஈக்குவல் டு இதை கண்டுபிடிச்சா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாங்க. இதை கேன்சல் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு கமெண்டில் போட்டு விடுங்க. ஸ்கூல் புக் சம்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.